ஒரு கட்டுமான பணியில் நாம் இறங்கும் பொழுது, அல்லது ஒரு கட்டுமானம் என்று சொல்லக்கூடிய ஒரு வீடு கட்டும் பொழுது என்னென்ன பணிகளை செய்ய வேண்டும், அந்த வீடு கட்டுபவர்களுக்கு உண்டான ஆலோசனைகளை நமது கடையர் செய்தி பிரிவின் வாயிலாக பொதுமக்களினுடைய பயனுக்காக நாம் சொல்லுகிறோம். அதாவது ஒரு கட்டுமானம் 100 வருடம் நீடித்து உழைப்பதற்கும், அந்த கட்டிடத்தில் வாழும் மக்கள் நல்ல வெளிச்சமாகவும் காற்றோட்டமாகவும் அதெல்லாம் பெற்று நலமுடன் வளமுடன் மகிழ்ச்சியோடு வாழ்நாளை செலவிடுவதற்கு சிறந்த கட்டுமானம் மிக மிக அவசியமாகிறது. அந்த கட்டுமானத்தையும் மகிழ்ச்சியையும் பெறுவதற்கு நாம் என்னென்ன கட்டுமான பணிகளை செய்ய வேண்டும் என்பதற்காக நமது கடையர் செய்தி பிரிவின் வாயிலாக சில ஆலோசனைகளை மக்களுக்கு நாம் வழங்குகிறோம். அதன்படி பார்த்தோம் என்று சொன்னால், ஆலோசனை 1, வீடு கட்ட உள்ள காலிமனை, அந்த காலிமனையை பற்றி என்னென்ன விவரங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இந்த வீடு கட்ட உள்ள காலிமனையினுடைய நீளம், அளவு, அதாவது நீள அகல அளவுகளை பத்திரப்படி அந்த இதில் இருக்குதா, பத்திரத்தில் எவ்வளவு நீளம் எவ்வளவு அகலம் இருக்கிறதா என்பதை சரிபார்த்து அந்த அளவுகள் சரியாக இருக்கும் பட்சத்தில் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள வேண்டும். இல்லைன்னா சர்வேரை கூப்பிட்டு சர்வேர் மூலம் காலிமனையினுடைய அளவுகளை அளந்து அந்த பவுண்ட்ரி ஸ்டோன் போட்டு மற்ற பணிகள்லாம் தொடங்க வேணும். இந்த நிலத்தடி நீர்மட்டம் எவ்வளவு ஆழத்தில் இருக்கிறது, அந்த தண்ணியில் வேதிப்பொருட்கள் எவ்வளவு கலந்துருக்கிறது, அந்த வேதிப்பொருள் எவ்வளவு லிமிட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்லாம் பார்த்து, ஒரு லிமிட்டுக்குள்ளே இருந்தால் அதெல்லாம் கரெக்டாக பார்த்து அந்த தண்ணியை கட்டடத்துக்கு பயன்படுமா, வேதிப்பொருள் அதிகமாக இருக்குது, உப்பு தண்ணி அதிகமாக இருக்குதுன்னா அந்த தண்ணியை கட்டடத்துக்கு பயன்படுத்தலாமா என்பதை லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி, அந்த லேபில் இந்த தண்ணியை பயன்படுத்தலாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு ஆய்வறிக்கை கொடுத்த பின்னாடி அந்த நிலத்தடி நீரை வீடு கட்டுவதற்கு நம்ம பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதுன்றது லேப் டெஸ்ட் மூலமாக தான் தெரிஞ்சு அந்த நிலத்தடி நீரை பயன்படுத்தி வீடு கட்டுதல் அப்படின்ற ஒருக்கு நம்ம போகணும். அடுத்தபடியே பார்த்திங்கன்னா, கட்டுமானத்திற்கு இந்த கீழ்மட்ட தொட்டி மிக மிக அவசியம். இந்த சம்புன்னு சொல்லுவாங்க. அந்த சம்பை நல்லா குடிநீர், அந்த கீழே இருக்க சம்பிலேருந்து தான் நம்ம குடிநீர் எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி இருக்கும். அந்த குடிநீரை சுத்தமான நல்ல குடிநீரை அதை பயன்படுத்தக்கூடிய தொட்டியை நல்லா கட்டணும், உறுதிப்பட கட்டணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஃப்ளாட்டு லேஅவுட்டு போடுறாங்கன்னு வச்சுக்காங்க. இந்த வீடு காலிமனை இருக்குல்ல, அதில் மெயின் ரோடு, இப்போ மெயின் ரோடு மட்டத்திலேருந்து எவ்வளவு அடி உயரம் இருக்கணும், இப்போ நம்ம காலிமனைக்கும் நம்ம மெயின் ரோட்லுக்கும் எவ்வளவு அடி உயரத்தில் இருக்குன்றதை பார்த்து, அது பள்ளமாக இருக்குதா மேடாக இருக்குதா அதை பார்த்து அதன் அடிப்படையில் அந்த மெயின் ரோட்டுக்கு மேலே 1.5 அடி அல்லது 2 அடி பேஸ்மெண்ட் லெவலை தூக்கி ஃபிக்ஸ் செய்து அது சரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. பேஸ்மெண்ட்டின் உயரத்தை ஃபிக்ஸ் செய்ய வேண்டும் சொல்கிறாங்க. அதாவது பொதுவாக காலியாக அருகில் இருக்கக்கூடிய ரோடு அல்லது தெரு மட்டத்தில் இருந்து 1.5 அடி அல்லது 2 அடி உயரத்தில் பேஸ்மெண்ட் லெவலை ஃபிக்ஸ் செய்வார்கள். ஒப்பந்தக்காரர்களும் அதற்கான ரேட்டையும் தருகிறார்கள். இது வழக்கமான முறையாகும். இது சரியல்ல. அதாவது ஃப்ளாட் லேஅவுட்டுக்கு அருகில், அதாவது மெயின் ரோடு லெவல்லேருந்து மெயின் ரோட்லேருந்து 3 அடி உயரத்தில் தான் இந்த பேஸ்மெண்ட் லெவலை அமைக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. அவ்வாறு செய்தால்தான் ரோடு மட்டம் உயர உயர நமது கட்டட பேஸ்மெண்ட்டு மட்டம் குறையாது. பிற்காலத்தில் 10-15 வருடங்களில் புதிய ரோடு போடுவாங்க. நமது வீட்டின் பேஸ்மெண்ட்டும் லெவலையும் ரோடு லெவலையும் ஒன்றாகி மழைநீர் ட்ரைனேஜ் வாட்டர் வீட்டிற்குள்ளே வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகிரும். அதனால் யோசித்து அந்த மெயின் ரோடு நம்மளுடைய வீடு காலிமனையும் எவ்வளோ அடி உயரத்தில் இருக்குது பள்ளத்தில் இருக்குன்றதை பார்த்து சொல்கிறாங்க. அதே நேரத்தில்
காலிமனையின் மண் தன்மையை, அதாவது சாயில் டெஸ்ட் மூலம் அறிந்து தொழில்நுட்ப வல்லுநர் உதவியுடன் சரியான அடித்தளம் அமைக்க வேண்டும். மேலும் களிமண் தரையால் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். களிமண் தரையானால் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். அடித்தளத்தில் தோண்டி எடுத்த களிமண்ணை பேஸ்மெண்ட் ஃபைலிங்க்கு அடித்தளத்தின் பக்கவாட்டிலையும் ஃபைலிங் செய்யக்கூடாது. அது தவறாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தோண்டி எடுத்த களிமண்ணை காலிமனையிலிருந்து வெகு தூரத்திற்கு கொண்டு சென்று டெபாசிட் செய்ய வேண்டும், டெஸ்போஸ் செய்ய வேண்டும். ஆனால் சிலர் களிமண்ணின் தன்மை ப்ராப்பர்ட்டி தெரியாமல் பேஸ்மெண்ட் ஃபைலிங்க்கு உபயோகப்படுத்துகிறார்கள். இதனால் கிரவுண்ட் ஃப்ளோர்ஸ் ஸ்டெட்டில் ஆகி ஃப்ளோரிங்கில் கிராக் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படும். வீட்டிற்கு வரைபடம், அதாவது பிளான் தயாரிக்கும் போது நடைபாதை பேசஞ்சர்ஸ் குறைவாகவும் வெளிச்சம் காற்றோட்டம் அதிகமாகவும் இருக்குமாறு கவனித்து வடிவமைக்க வேண்டும். அப்போதுதான் வீட்டில் உபயோகிக்கும் இடம் அதிகமாக கிடைக்கும். பிளான் தயாரிக்கும் போது ஆர்கிடெக்ட் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அணுகி முறையாக பிளான் தயாரிக்க வேண்டும். வீட்டை பராமரிப்பு செய்வதற்கும் ட்ரைனேஜ் லைன் அமைப்பதற்கும் அரசு விதிப்படி வீட்டை சுற்றி 5 அடி விடணுன்றான். 5 அடி விடணும். இது போன்ற நல்ல வரைபடங்களையும் ஸ்கெட்சஸ் போட்டு நல்ல வீடுகளை கட்டும் பணியை செய்ய வேண்டும் என்று தற்பொழுதைக்கு இந்த ஒரு ஆலோசனை சொல்கிறோம். மேலும் பல ஆலோசனைகளை நமது கடையறி டிவி மூலமாக பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு நிறையா சொல்லுவோம். நன்றி, வணக்கம்.